எதுவுமே செய்யாமல் வெறும் காகிதத்தில் வரைந்தால் மட்டுமே அது நிஜமாக மாறினால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் ஒரு மந்திர பென்சில் சோமுவுக்கு கிடைத்தது. ஆனால் அந்த மந்திரமே அவனுக்கு யமனாக மாறியது எப்படி? வாருங்கள் பார்ப்போம். ஒரு ஊரில் சோமு என்ற ஒரு ஓவியன் இருந்தான். அவன் மிகவும் திறமையானவன், ஆனால் மிகவும் சோம்பேறி. கஷ்டப்பட்டு ஓவியம் வரைவதை விட ஏதாவது குறுக்கு வழியில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பான். ஒரு நாள் காட்டில் ஒரு முதியவருக்கு உதவி செய்தபோது அவர் அவனுக்கு ஒரு மந்திர பென்சிலை பரிசாக அளித்தார். சோமு, இந்த பென்சிலால் நீ எதை வரைந்தாலும் அது நிஜமாக மாறும். ஆனால் நீ உன்னுடைய உழைப்பை செலுத்தினால் மட்டுமே அது உனக்கு நிலைக்கும் என்று கூறிச் சென்றார். சோமு உடனே ஒரு பெரிய தங்கக் காசை வரைந்தான். அது நிஜமான தங்கக் காசாக மாறியது. மகிழ்ச்சியில் துள்ளி அவன் அடுத்தடுத்து விலை உயர்ந்த உணவுகள், பட்டுத் துணிகள் என அனைத்தையும் வரைந்து சுகமாக வாழத் தொடங்கினான். ஊர் மக்கள் அனைவரும் அவன் திடீரென பணக்காரனானதைக் கண்டு வியந்தனர். ஒரு நாள் அந்த ஊர் அரசன் சோமுவிடம் வந்து, எங்கள் நாட்டு போர் வீரர்களுக்கு தேவையான 1000 வாள்களை ஒரே நாளில் வரைந்து கொடு, உனக்கு அமைச்சருக்கு இணையான பதவி தருகிறேன் என்றார். சோமு பேராசையில் உடனே சம்மதித்தான். பென்சிலை எடுத்து கடகடவென வாள்களை வரையத் தொடங்கினான். ஆனால் அவன் ஒரு போர் வீரனைப் போலவோ அல்லது ஒரு கொல்லனைப் போலவோ அந்த வாளின் வலிமையை பற்றி சிந்திக்காமல் சும்மா கோடுகளாக வரைந்தான். விளைவு, உருவான 1000 வாள்களும் களிமண்ணைப் போல உடையத் தொடங்கின. போர்க்களத்தில் அந்த வாள்கள் உடைந்தால் நாடு அழியும் என்பதை அறிந்த அரசன் சோமுவை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். சிறையில் வாடிய சோமு அந்த மந்திர பென்சிலை மீண்டும் எடுத்தான். இந்த முறை ஒரு கதவை வரைய முயன்றான். ஆனால் அவன் உழைக்காமல் வரைந்ததால் பென்சில் வேலை செய்யவில்லை. அப்போதுதான் முதியவர் சொன்ன உழைப்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் அவனுக்கு புரிந்தது. மனம் வருந்தி தன் முழு திறமையையும் பயன்படுத்தி பல மணி நேரம் கஷ்டப்பட்டு ஒரு அழகான ஜன்னல் வரைந்தான். அவன் சிந்திய வியர்வையும் காட்டிய அக்கறையும் அந்த ஓவியத்திற்கு உயிர் கொடுத்தது. அந்த ஜன்னல் வழியாக அவன் தப்பித்து வெளியே வந்தான். அன்று முதல் குறுக்கு வழியை விட்டுவிட்டு தன் உழைப்பால் சிறந்த ஓவியனாக மாறினான். கதையின் நீதி: குறுக்கு வழியில் கிடைக்கும் வெற்றி நிலைக்காது. கடின உழைப்பால் மட்டுமே ஒருவன் உயர்ந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நண்பர்களே, இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். வெற்றிக்கு ஏணி படிக்கட்டுகள் உண்டே தவிர லிஃப்ட் கிடையாது. நாம் சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வையும், நாம் காட்டும் அக்கறையும் தான் நம்முடைய அடையாளத்தை இந்த உலகிற்கு சொல்லும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பாடத்தை பகிர ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். மற்றும் ஒரு அருமையான கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.